ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி நம்ம வந்து ஆங்குலர் ஜேஎஸில் வந்து ஃப்ரண்ட் எண்ட் டெவலப் பண்ணிடுறோம். அந்த ஃப்ரண்ட் எண்டை எப்படி நம்ம வந்து ஹோஸ்ட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். லைக் வந்து நம்ம ஏதாச்சும் வெப்சைட் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணோன்னா நமக்கு அந்த ஃப்ரண்ட்லேயே ஃபீடு வருதில்ல, அந்த ஃபீட்லேயே எப்படி நம்ம வெப்சைட்டை வந்து ஷோகேஸ் பண்ண போகிறத அதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன ஹோஸ்டிங் வெப்சைட் எடுத்துருக்கோன்னா, ஹோஸ்டிங்கர்னு ஒரு பிளாட்ஃபார்ம். ஏன் அதை சூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, லைக் நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் சீப்பாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ வெப்சைட்டும் இருக்குது. ஃப்ரீக்கும் இந்த ஹோஸ்டிங்கருக்கும் என்ன வித்தியாசம்னா, ஃப்ரீயில் வந்து நம்மளுக்கு ஹோஸ்ட் பண்ண முடியும். பட் நான் வந்து என்னோடய வெப்சைட்டுக்கு போகணுன்னா மேனுவலாக நான் இங்கே வந்து என்னோடய யூஆர்எல் டைப் பண்ணி வைக்கணும். லைக் வந்து யோவெல் போர்ட்ஃபோலியோ அதுமாதிரி வந்து டேரெக்டாக டைப் பண்ணி வைக்கணும். அதுக்கு பின்னாடி என்னோடய அந்த வெப்சைட்டோட நேம் இருக்கும். நான் மேனுவலாக டைப் பண்ணி போனால் மட்டும்தான் என்னோடய வெப்சைட்டை ரீச் பண்ண முடியும் தவிர, மற்றபடி டேரெக்டாக இந்த ஃபீடில் கூகுள் ஃபீடில் வந்து என்னால் என்னோடய வெப்சைட்டை காமிக்க முடியாது. லைக் வந்து நான் இங்கே யோவெல் அடித்தேன்னா இங்கே என்னோடய போர்ட்ஃபோலியோ காமிக்காது. ஸோ நான் இங்கே என்னோடய போர்ட்ஃபோலியோ நான் இதுங்க காமிக்கணும்னா இங்கே வேறு எல்லாமே வேறு கண்டென்ட்ஸ் தான் இருக்குது. சப்போஸ் நான் இந்த ஃபீல்டில் என்னோடய போர்ட்ஃபோலியோ காமிக்கணும்னா அது மாதிரி ஏதாச்சும் பெய்டு டொமைன் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். ஸோ வந்து நாங்கள் என்ன டொமைன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்னா, ஹோஸ்டிங்கில் வந்து நாங்கள் இது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் நீங்கள் போனோடனே உங்களுக்கு வந்து யூஐ இப்படி தான் இருக்கும். லைக் நீங்கள் வந்து என்ன பிளான்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறீங்க அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து ஏதாச்சும் பிளான் உங்களுக்கு ஏற்ற பிளானை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நீங்கள் ஸ்டார்ட் நவ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் டொமைன் நேம் செலக்ட் பண்ண சொல்லணும். லைக் உங்கள் லைக் டொமைன் நீங்கள் செலக்ட் பண்ண அந்த டொமைன் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு, இப்போ நான் யாருக்கும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னா நான் டேரெக்டாக லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ண உடனே நம்மளோட டொமைன் இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து நாங்கள் வந்து என்ன செலக்ட் பண்ணோம், சிங்கிள் வெப் ஹோஸ்டிங். அப்புறம் எங்களால் ஒரே ஒரு வெப்சைட் தான் ஹோஸ்ட் பண்ண முடியும். ஸோ நான் வந்து இங்கே சிங்கிள் வெப் ஹோஸ்டிங் வந்து இங்கே காமிங்க. நீங்கள் வந்து மல்டிபிள் ஆஃப் டொமைன் ஹோஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரைஸும் அதிகமாக இருக்கும். அது சமயம் உங்களால் அதிக டொமைன் வந்து பர்ச்சேஸ் நம்மளோட டேஷ்போர்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்மளோட டொமைன் பர்ச்சேஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, இங்கே கெட் யூ நியூ டொமைன் இருக்கும். இந்த கெட் யூ நியூ டொமைனை என்ன பண்ணலாம், வெரிஃபை பண்ணிக்கலாம். நம்ம டொமைனில் நம்ம கொடுக்க போகிற டொமைன் நேமில் யாருக்குன்னு ஏதாச்சும் வெப்சைட் இருக்குதானே நம்ம இங்கே வெரிஃபை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து .comனு அதுக்கு ஒரு ப்ரைஸு, .netனு அது ஒரு ப்ரைஸ், .ioன்னு அது ஒரு ப்ரைஸ், .orgனு அதுக்கு ஒரு ப்ரைஸு, ஆன்லைன்னா அது நம்மளுக்கு டொமைன் பேக்ரவுண்ட் .com வேணுமா இல்லை அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் வந்து வேரி ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வந்து வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இங்கே நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்மளோட டொமைன் நேம் போட்டிங்கன்னா இங்கே யாருக்குனே ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா ஆல்ரெடி ப்ரெசென்ட் வந்துடும். சப்போஸ் இல்லைன்னா இங்கே நமக்கு இங்கே .in மட்டும் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 169 ருபீஸ் வருது பேர் இயருக்கு. அதே நீங்கள் .in, .online, .netனு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக 1 இயருக்கு 1900 ருபீஸ் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்து டொமைன் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் நம்ம டேஷ்போர்ட். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, எப்படி நம்மளோட VS Codeல எப்படி நம்ம வந்து ஆங்குலர் ப்ராஜெக்டை எப்படி நம்ம வந்து அதை அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு கம்ப்ரஸ்டு ஃபார்ம்னு ஒன்று உண்டு. லைக் வந்து எல்லா காம்பனண்ட்ஸும் சேர்ந்து ஒரே காம்பனண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு கமெண்ட் இருக்குது. அந்த கமெண்ட் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நீங்கள் அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம வந்து லைட் ஒரு ஓவர்வியூ பண்ணிக்கலாம். லைக் நான் வந்து என்னோடய லோக்கல் ஹோஸ்ட்டில் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இதுதான் அந்த வெப்சைட். இது நம்ம கோட் பண்ணிக்கிற வெப்சைட். இந்த வெப்சைட்டில் வந்து லைக் ஒரு கம்பெனிக்காக தான் நம்ம வந்து வெப்சைட் பில்ட் பண்ணியிருக்கோம். அவங்களோட ஃபோட்டோஸ் இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரிவியூ ஆகுற மாதிரி, அந்த கம்பெனியோட ஓவர்வியூ, அவங்க கம்பெனியோட கேட்டகரிஸ் இங்கே இருக்குது, அவங்க என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு, ஸோ அவங்க கம்பெனியோட ஆஸ்பெக்ட்ஸ் அண்டு கம்பெனியோட அபவுட் செக்ஷன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ நம்ம இங்கே ஒரு பட்டன் கிளிக் பண்ணும்போது அந்த கம்பெனிக்கு வந்து ரீட் ஆகிட்டோம். இந்த பேஜ் வந்து ஃபுல்லாக இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ தான் பண்ணிகிட்டு இருக்கோம். பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஒரு அப்லோட் பண்ணுறது எப்படின்னா சின்னதாக ஒரு வீடியோ பண்ணிடலாம் சொல்லிட்டு நாங்கள் இப்போ பண்ணுறோம். இங்கே ஹோமில் என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த கிளாஸில் என்ன இருக்குன்னா மேலே இருக்க டேபு, இந்த கிளாஸில் வந்து இருக்குது வந்து இந்த டேபு, இந்த லேனரா அவைலபிள் கோர்ஸ் ஸ்டூடெண்ட் கான்டாக்ட் இன்ஃபோ, இந்த ஃபுல்லாக அந்த கிளாஸில் அது இருக்குது.
ஸோ அடுத்து என்னென்னா இந்த கிளாஸ் என்ன பண்ணுறதுன்னா, நம்ம டிஎஸ்லேருந்து டேட்டாவை இங்கே ஃபெச் பண்ணுறது காம்பவுண்ட் வழியாக கண்டென்ட் அண்டு நேமு அது மாதிரி இமேஜோட யூஆர்எல் இது 3 வந்து நம்ம டிஎஸ் வழியாக இங்கே வந்து பாஸ் பண்ணுவோம். ஒரு டிஎஸ் இதாக இருக்கும். ஸோ இங்கே ஸ்லைடுன்னு போட்டு ஃபஸ்ட் இமேஜோட யூஆர்எல், ஃபஸ்ட் இமேஜோட டைட்டில், அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இமேஜோட கண்டென்ட் அதுதான் இங்கே இருக்கும். அதுமாதிரி இந்த மாதிரி எத்தனை இது வேணுமோ ஃபுல்லாக நம்ம வந்து ஆட் ஆன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட இந்த ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி காமிச்சு அதில் ஏதாவது போட்டு வைக்கல கண்டென்ட், அந்த கண்டென்ட்டு. இந்த சைடு வந்து லைட்டாக ஸ்லைட் ஷோ மாதிரி இருக்கும், அதோட கோடு இது ஃபுல்லாக இந்த லைட்டாக ஓவர்வியூ மாதிரி தான். நம்ம வந்து மெயின் ஃபோக்கஸ் வந்து எப்படி இதை எப்படி ஹோஸ்ட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து ஹோஸ்டிங் போயிருக்கலாம். ஒன்ஸ் இது முடிச்சோடனே ஓகே, இப்போது நம்ம வந்து இதை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் கமாண்ட் யூஸ் பண்ணணும். அந்த கமாண்ட் என்னென்னா ng-build _configuration production PO. ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த கமெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஃபைலில் டிஸ்டின்ட்டில் நம்மளோட ப்ராஜெக்ட் நேம்குள்ளே வந்து ஒரு ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அதோட அசெட்ஸு சேவ் ஆகிக்கான மொத்த ப்ராஜெக்டும் ஒரு கம்ப்ரஸ்டு ஃபார்மாக வந்து சேவ் ஆகிருக்கும். இந்த சேவான ஃபைலை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ ஃபைல்லையும் அந்த டிஸ்ட்டுன்னு ஒரு ஃபோல்டு க்ரியேட் ஆகும். அந்த டிஸ்ட்டு ஃபோல்டுக்குள்ளே அந்த ஹோஸ்ட் வெப் வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் நேம், அந்த வெப்குள்ளே வந்து ப்ரௌசர்னு ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கும். அந்த ப்ரௌசருக்குள்ளே தான் நம்மளோட மொத்த ப்ராஜெக்டும் ஒரு கம்ப்ரஸ்டு வெர்ஷன் வந்து இந்த ஃபைலில் தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ப்ராஜெக்ட் அப்லோட் பண்ணும்போது நம்ம இந்த ப்ராஜெக்ட்ஸை தான் மொத்தமாக வந்து நம்மளோட ஹோஸ்டிங்கில் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்மளோட ஹோஸ்டிங்கோட டேஷ்போர்டு இந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஹோம் பேஜில் வந்து சிங்கிள் வெப் ஹோஸ்டிங்னு ஒரு அதெல்லாம் மேனேஜ் கொடுத்துருங்க. ஓகே, மேனேஜ் கொடுத்தோடனே இந்த இடத்துல நம்மளோட மொத்த ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். நம்ம வந்து இப்போ வந்து சிங்கிள் ஹோஸ்டிங் இருக்கிறனால நம்மளோட ஒரு ப்ராஜெக்ட் தான் பண்ணணும். நீங்கள் வந்து மல்டிபிள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து நம்மளோட லிஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் நேம், செகண்ட் ப்ராஜெக்ட், தேர்ட் ப்ராஜெக்ட், ஃபோர்த், அது வந்து நீங்கள் எத்தனை வெப் பேஜ் ஹோஸ்ட் பண்ணுறீங்களோ எல்லா பேஜஸோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இங்கே ஓவர்வியூ ஆகும். ஸோ நம்ம எதுவுமே ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே ஆட் வெப்சைட்னு பண்ணுறது. ஆட் வெப்சைட் கொடுத்தீங்கன்னா 3 ஆப்ஷன். ஒன்று வேர்ட்ப்ரெஸ், ஒன்று வந்து ஏஐ வழியாக வந்து ஹோஸ்டிங்கில் நீங்கள் வந்து அப்போவே பில்ட் பண்ணி பண்ணுறது, ஒன்று MTP/PHP HTML வெப்சைட். இந்த MTP/PHPயில் தான் நம்மளோட ஆங்குலர் ஃபைல் அப்லோட் பண்ண முடியும். நீங்கள் வேர்ட்ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வேர்ட்ப்ரெஸில் டிசைன் பண்ண பேஜஸ் மட்டும் தான் அப்லோட் முடியும். அதே நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் போனீங்கன்னா ஏஐ வழியாக டிசைன் பண்ணுறது. அதே நீங்கள் தேர்ட் ஆப்ஷன் போனீங்கன்னா லைக் நம்மளோட ஆங்குலர் ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த தேர்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு லோட் ஆகும். உங்களுக்கு ஒரு பேஜ் போகும். இந்த பேஜில் நம்ம வாங்கின எல்லா டொமைன் நேம்ஸ் காமிக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சிட்டேன் டொமைன் வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லி. அந்த பர்ச்சேஸ் நீங்கள் என்னென்ன டொமைன் நேமில் பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அது எல்லா டொமைன் நேமும் காமிக்கும். இங்கே வந்து நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணிக்கோன்னா land-er.comனு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோம். ஸோ வந்து நம்மளோட அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து செலக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கண்ட்ரி செலக்ட் பண்ணி இங்கே இந்தியான்னு செலக்ட் ஆகிருக்கும். கொஞ்சம் என்ஷூர் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து வேறு கண்ட்ரி செலக்ட் ஆகிருக்கும், சம்டைம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இங்கே இந்தியான்னு வந்துடும். ஸோ அதை பார்த்துட்டு இங்கே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே உங்களுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் 15 செகண்ட்ஸ் இங்கே லோட் ஆகும் ஆஸ் பர் யுவர் நெட்வொர்க் ஸ்பீட். ஸோ லோட் ஆகி கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகே, இது என்ன பேஜ்னால் நம்மளோட வெப்சைட்டோட டேஷ்போர்டு. ஃபஸ்ட் நம்ம பார்த்தது நம்மளோட இங்கே பர்ச்சேஸ் பண்ணால் நம்ம லாகின் பேஜோட டேஷ்போர்டு, நம்ம யூசரோட டேஷ்போர்டு. இது வந்து பர்டிகுலர் வெப்சைட்டோட டேஷ்போர்டு. இந்த டேஷ்போர்டில் நம்ம இந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம் எல்லாமே இந்த டேஷ்போர்டில் தான் பண்ணுவோம். ஸோ இந்த டேஷ்போர்டில் வந்தோடனே ஃபைல் மேனேஜர்னு ஆப்ஷன், அது கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் ரீடைரக்ட் ஆகும். ஸோ இதுக்குள்ளே வந்தோடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து 2 ஃபைல்ஸ் காமிக்கும். ஒன்று public_html அண்ட் ஒன்னோட அப்லோட் ஹியர். இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு அவேர்னஸ், இந்த இடத்துல எதுவுமே அப்லோட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு இங்கே ஜஸ்ட் உங்களுக்கு போட்டிருக்காங்க.
நீங்கள் வந்து டேரெக்டாக இந்த பப்ளிக் அண்டர்ஸ்டோர் HTML போயிட்டு இந்த டிஃபால்ட் PHP உங்களுக்கு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த PHP ஃபைலை வந்து நீங்கள் வந்து அப்படியே டெலீட் பண்ணியிருக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அந்த ஃபைல் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஃபுல்லாக எம்டி ஆகிடும். இந்த இடத்துல நீங்கள் என்ன அப்லோட் பண்ணணும்னா நம்ம வந்து HTML AngularJSல அந்த கமெண்ட் போட்டு ஒரு கம்ப்ரெஸ்டான ஒரு ஃபைல் ஜென்ரேட் ஆச்சுல, அந்த ஜென்ரேட் ஆன எல்லா ஃபைலையும் இந்த இடத்துல நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஸ்டேஜ் மேனேஜர் ஓகே, ட்ராக் அண்ட் ட்ராப். நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலே போல கீழே உங்களுக்கு வந்து அப்லோட் ஆக மாதிரி காமிக்கும். ஸோ ஒன்ஸ் அப்லோட் ஆகிட்டுனா ஓகே, ஒன்ஸ் அப்லோட் ஆகிட்டுனா நம்ம எல்லா ப்ராஜெக்ட்டும் நீங்கள் அப்லோட் ஆன அடுத்த நிமிஷமே நீங்கள் போய் டைப் பண்ணிங்கன்னா வெப்சைட் வந்து இங்கே காமிச்சிடும். ஸோ நோ டிலே ஹஸ் பீன் நீடட். இது சில நேரம் கரெக்டாக அப்லோட் ஆகிடும், சில நேரம் சம் டெக்னிக்கல் இஷ்யூவால் என்ன ஆகும்னா இந்த ஹோஸ்டிங்கரால் நம்மளோட இதை கண்டுபிடிக்க முடியாது. லைக் நம்மளோட இண்டெக்ஸ் ஃபைலை வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் பண்ண முடியாது. இன்கேஸ் நீங்கள் வந்து இங்கே அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட வெப்சைட் நேம் இங்கே டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து வெறும் பிளாங்க் பேஜ் வருது, இல்லைனா வந்து சம்திங் எரர் மெசேஜ் வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா இங்கே வந்து ஆட் நியூ ஃபைல்னு இருக்குல்ல, இந்த இடத்துல .ht_access ஒரு ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணிடுங்க. க்ரியேட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் போகும். அந்த பேஜில் உங்களுக்கு ஒரு கோடை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். அந்த கோடை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். இந்த ஃபைல் என்ன பண்ணணுன்னா நம்மளை ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகாத இண்டெக்ஸ் ஃபைலுக்கு இந்த கோடை வந்து இன்ஜெக்ட் பண்ணும். மேனுவலாக நம்மளோட index.html மேனுவலாக இன்ஜெக்ட் பண்ணும். நம்மளோட index.html, நம்மளோட CSS, நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட் எல்லாத்துக்குமே மேனுவலாக இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த கோட் யூஸ் பண்ணோம். ஒன்ஸ் நீங்கள் வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே சேவ் ஐக்கன் இருக்கும். சேவ் ஐக்கன் கொடுத்தோடனே உங்களுக்கு டிக்கை லைக் ஒரு அனிமேஷன் மாதிரி வரும். அந்த அனிமேஷன் வந்தோடனே இந்த இடத்த க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பேஜுக்கு வந்துடலாம். இந்த இடத்துல வந்து அகெயின் நீங்கள் வந்து சப்போஸ் வரலன்னா இந்த இடத்துல வந்துருக்கும். ஃபஸ்ட் டைம் வந்துச்சுனால உங்களுக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஒரு பேஜை வந்து ஹோஸ்ட் பண்ணுறீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும், அதுதான் ரெஸ்பான்சிவ் டிசைன். இந்த ரெஸ்பான்சிவ் டிசைன் எதுக்குன்னா, இப்போ நான் வந்து இந்த வெப்சைட்டை வந்து நான் வந்து லேப்டாப்பில் ரெடி பண்ணிட்டேன். சப்போஸ் நான் ஒரு யூஸர் வந்து மொபைலில் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த பேஜ் வந்து க்ளீனாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த பேஜ் வந்து மொபைல் வியூவுக்கு ஏற்ற மாதிரி அது அடாப்ட் ஆகிக்கிறது, எல்லா ஒரு அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆகி அடாப்ட் ஆகிக்கிறது. மேலே இந்த பட்டன் வந்து ஃபஸ்ட் நம்ம எப்படி வச்சுருக்கோம், ஒரு டேப் எப்படி இருக்கும், சர்ச் பட்டன், இங்கே ஒரு பட்டன், இங்கே ஒரு பட்டன். ஆனால் மொபைல் ஸ்க்ரீனுக்கு வரும்போது இது வந்து ஒரு மெனு பட்டனுக்குள்ளே ரேப் ஆகி இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி ஈஸியாக அச்சீவ் பண்ணலன்னா, ஜஸ்ட் லைக் நீங்கள் வந்து காப்பி பண்ணி அப்படி மொத்த கோடையும் காப்பி பண்ணிவிட்டு ChatGPTயில் போய்ட்டு கன்வெர்ட் திஸ் கோட் ஆஸ் நான் பண்ணி காமிக்கிறேன். ஒரு சின்ன லைன்ஸ் மட்டும். ஓகே, இந்த செக்ஷன் பண்ணலாம். இந்த செக்ஷனை மட்டும் நான் காப்பி பண்ணிவிட்டு இதில் மொத்தமாக பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ராம்ப்ட் மட்டும் நான் வச்சுக்கோங்க, கன்வெர்ட் திஸ் கோட் ஆஸ் responsive design using bootstrap. ஓகே, ChatGPT தான் வந்து இந்த கமெண்ட் போட்டிங்கன்னா convert this code as responsive design using bootstrap. bootstrapனா பேக்கேஜ், CSS பேக்கேஜ் வந்து நம்மளோட டிஸ்பிளே சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து அதோட கிளாஸஸ் வந்து மாடிஃபை பண்ணிடும். ஸோ வந்து நம்ம வந்து யூஸிங் பூட்ஸ்ட்ராப்னு இந்த யூஸ் பண்ணியிருக்கோம். சென்ட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த கிளாஸை வந்து அப்படியே பூட்ஸ்ட்ராப் கோடாக மாற்றி நம்ம யாருக்குனே அதை பூட்ஸ்ட்ராப்பாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி இந்த கீழே வர கோட்ஸை வந்து அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போது வந்து சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பேசிட்டியாடா?
சரி டக்குன்னு பேசி முடி சுபாஷ். ஓகேவா? ஆல் ஃபைன், ஆல் ஃபைன். கதவு என்னாச்சு போட்டணுமே. கதவு பூட்டிட்டாங்கடா. பெரிய மனுஷன் மாவீர் அப்ப நீ மனுஷனா? சம்டைம்ஸ் என்ன ஆகுனா சாட் ஜிபிடி கொடுத்தாலுமே நம்மளோட ஆஸ் பர் அவர் விஷ் வந்து சாட் ஜிபிடி கொஞ்சம் அப்படி இப்படிமா இருக்கும். ஸோ அந்த கேஸில் நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளாக வந்து ஓனாக வந்து சிஎஸ்எஸ் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈவன் எனக்கு வந்து நான் பண்ணும்போது இந்த இடம் இருக்குல்ல, லைக் இந்த கார்ப்பரேட் ட்ரைனிங், ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரைனிங், இந்த பேடிங்ஸ் வந்து அவுட் ஆஃப் பவுண்ட்ரி போயிட்டே இருந்துச்சு. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா நம்மளோட சிஎஸ்எஸ் கிளாஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சிஎஸ்எஸ் கிளாஸாக மேனுவலாக நம்ம வந்து டிஎஸ் ரைட். ஓகே, இப்போ வந்து சம்டைம்ஸ் வந்து சாட் ஜிபிடி வந்து நம்மளுக்கு ஏற்றமே கொடுக்காது. அப்போது வந்து நம்ம இந்த சிஎஸ்எஸில் வந்து என்ன பண்ணணும்னா அட் த ரேட் ஆஃப் மீடியான்னு கொடுக்கணும். ஸோ இந்த அட் த ரேட் ஆஃப் மீடியாக்குள்ளே வந்து மேக்ஸ் வித் 500 பிக்சல். இந்த 500 பிக்சல் எதை மீன் பண்ணுதுன்னா நம்மளோட இன்ஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மேலே ரேஷியோ காமிக்கும். மொபைல் சைஸ் 320 பிக்சல் அண்ட் இட்ஸ் 375 பிக்சல், 425 பிக்சல், 500. ஸோ இந்த மொபைல் ஸ்க்ரீன் 425 பிக்சலாக இருந்து 768 பிக்சலாக மாறும்போது அந்த டைம் மட்டும் இந்த சிஎஸ்எஸ் வந்து என்னேபிள் ஆகி இதோட கண்டெய்னரோட இந்த கிளாஸ் வந்து என்னேபிள் ஆகும். ஸோ அந்த மாதிரி நான் அங்கங்கே கொஞ்சம் இதில் ஆட் பண்ணியிருப்பேன். இங்கே வந்து என்னென்னா அட் த மீடியா ரேட் ஆஃப் 576 பிக்சல் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து இந்த சிஎஸ்எஸ் மட்டும் அந்த சைஸில் இருக்கும்போது ஆக்டிவேட் ஆகிருக்கும். ஸோ எப்போல்லாம் நம்மளுக்கு வந்து சிஎஸ்எஸ் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கோ அட் த டைம் அந்த பர்டிகுலர் கிளாஸை வந்து இந்த மீடியாவை வந்து பர்டிகுலர் கிளாஸ்க்குள்ளே ரேப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைனை வந்து ரெஸ்பான்சிவாக இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ அதுமாதிரி நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம எப்படி ஹோஸ்ட் பண்ணுறது பார்த்துட்டோம். லைக் வந்து ஹோஸ்டிங்கில் போய்ட்டு நீங்கள் ஃபைல் வச்சு கொடுத்துட்டு நம்ம அங்கே கம்ப்ரெஸ் பண்ண ஃபைல்லாம் இந்த பேஜில் வந்து public_HTML நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒர்க் ஆகும். சப்போஸ் ஒர்க் ஆகலைன்னா இந்த .htss இந்த கோட்லாம் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ப்ராஜெக்ட் பண்ணுங்கள். ஹேவ் எ கிரேட் ஃபியூச்சர். தேங்க்யூ.